கண்டுபிடிப்பாரு. ஈசனே வந்து தேடி பிடிப்பார், மனிதன் கண்டுபிடிக்க மாட்டான். ஈசன் சூக்குமமா போய் அவர் என்ன சொல்கிறாரு, சூக்குமமா போய் அவர் யாருக்கு தெரியாது. அவருக்கு என்ன விஷயம், திருநூறு அணிதர் எதிலே அங்கே தேவையில்லை, சும்மா போடுறாரு, மாற்றங்களுக்காக போடுறாரு. அதை சாப்பிட மாட்டார், என்னை கண்டுபிடிச்சிருந்தாரு. அதெல்லாம் கண்டுபிடிச்சாருன்னா ஈசன் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தார். ஒரு ஆள் துப்பாரு, அவர்கிட்ட போச்சு. ஈசனை கண்டுபிடிச்சார், அவ்வளோதான். ஈசன் இல்லை என்னுடைய குருநாதராக இருக்கிற அந்த உலகாலும் ஈசன் மகரிஷி குருமுனியோடைய உத்தரவுப்படி தான் நடந்துட்டு. என் குருநாதர் சொல்லிவிட்ட வார்த்தையே, உனக்குள் என்ன இருக்குன்னு இந்த பிரபஞ்சத்தில் யாராலும் சொல்ல முடியாது, என் ஒருவனுக்கு தெரியும். உன்னை கண்டுபிடிக்கிறது, நீ எங்கும் போக வேண்டாம். நான் என்னை எங்குமே அவர் போக சொல்லலை. எங்கேயும் போய் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கலந்துக்க சொல்ல, யாரையும் பார்க்க சொல்லலை. இறைவன் இங்கே வரவழைச்சிருக்கிறது ஒரு விதம். நான் கிளம்பும்போதே சொன்னார், உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது, உன்னை பற்றி யாருக்கும் தெரியாது, உன்னுள் என்ன இருக்குதுன்னு தெரியாது, உன்னுள் என்ன சக்தி இருக்குதுன்னு தெரியாது, என்ன விஷயமும் யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒருவன் தோன்றி உன்னை கண்டுபிடிச்சிருவான். நீ சாப்பிட போகாமல் இருக்க இன்னைக்கு அப்படிங்கிறது தெளிவாக சொல்லுவான். உன்னுள் என்ன இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சு அதை வெளிப்படுத்துவார்னு சொன்னார். அந்த ஜீவன் நான் இவர் தான் சொல்லியிருக்கார். இதுதான் உண்மை. என்னால் அந்த வியப்புலேருந்து வரவே முடியல. என் குருநாதர் சொன்னது சாதாரணமாக இருக்குமோன்னு நான் நினச்சிட்டேன். எனக்கு அப்படி ஒன்று இருக்கா, என்னை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்க முடியுமா, எனக்கு கொடுத்து என் குருநாதர் தெரிஞ்சிருக்காரு. அவர் சொன்னால் கூட நான் யோசிச்சுட்டு தான் வந்தேங்க. ஆனால் இது நடக்கும்னு சொன்னார், அதுக்கு நடந்துருச்சு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியவே இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் எனக்குள் சக்தியை இனி ஒரு ஆட்கொண்டு சொல்கிறதுக்கு ஒரு பிறப்பு இருக்குங்கிறத என் குருநாதர் சொன்னது. இன்னும் குருமுனியின் சார்பாக இது சத்தியம் சத்தியம் சத்தியம். என்னால் அதிலிருந்து மீண்டு வெளிவர முடியல. ஒரு 10 நிமிஷமா என்ன நடக்குது இந்தியாவுக்கு திருவண்ணாமலைக்கு நான் வருவேன். திருவண்ணாமலைக்கு நான் வரவும் உங்களுக்கு தான் வருவேன். நான் வந்து இறங்குவேன். அப்போ இறங்கிக்க இந்தியாவில் எல்லாம் ஒன்று கொடுக்கும். சூக்கமமாக இன்னைக்கு கூட்டி வந்துட்டேன். திருவண்ணாமலையிலேருந்து ஈசனை யார் சந்திக்கிறீங்க? ஈசனை எப்படி சந்திக்கிறீங்க? அப்போ பாருங்க, உலகம் எல்லாம் சூக்கமாக ஒன்று சேர்க்க போகிறேன். ஈசன் அந்த அப்போ ஈசன் எப்படி சொல்கிறாங்க, சமாதியாகி போயிட்டு சூக்கமாக வந்துட்டார். மீண்டும் வந்தாச்சு, இயேசு வந்தாச்சு, நபி வந்தாச்சு, ஈசன் வந்துக்கிறான், முடிக்க போகிறான் உலகத்தை. கல்வி அவதாரத்திலிருந்து கலியுகத்துக்கு எல்லாரும் ஒரு சிலை இப்படி தான் இருக்கணும். அதுக்கு தான் வந்துக்கிறாரு. எல்லாரும் சக்கரம் தரக்கூடிய அப்பா அம்மா இல்லறத்தில் தியானம் இருக்க போகிறாங்க. அது நடந்துகிட்டு மலேசியாவில் முடிஞ்சுது. மலேசியாவில் ஒளிவெளுக்கு குமரிக்கண்டம் உண்டாயிருக்கு. குமரிக்கண்டம் எப்படி உண்டாகும்? இப்படித்தான் எல்லாம் சூக்கமாக சொல்லத்தான் மக்கள் அறியாது. இது அறிய முடியாது. சூக்கமாக நடக்குது. எனக்கு அது சூக்கமாக இங்கே நடத்துகிறாரு. இது ஈசன் நடத்துகிறான். இந்த உலகதமான ஆலயம் வந்து உருவாக்கப்படுறதுக்கு காரணமே ஈசன். ஏன் நடத்துகின்றான்? ஆலயங்களில் ஒன்றா தியானம் இருக்க வேண்டும், 10 நிலையில் இருக்க வேண்டும். இங்கே 9 ஆலயத்தில் பூந்திருக்கிறாரு, 30 பாடசாலையில் பூந்திருக்கிறாரு. ஆலயங்களும் ஐயர்களும் தவிக்கின்றார்கள். ஐயரவர்கள் இந்த சிவச்சாரிகளுக்கு துறக்கப்படுகிறது. சிவச்சாரிகளுக்கும் தொடர்ந்து நடந்துவிட்டு கொண்டிருக்கின்றது. அவர்களும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். தாமல் போட்ட பூனில் இதில்லை, இனி சூரியன் சந்திரன் வாசி காத்தில் நாங்கள் அர்ச்சனை பண்ண வேண்டும் என்று அவர்கள் ஒத்து என்னோடு அன்பு இருக்கிறார்கள் சிவச்சாரிகள். அது நாளைக்கு சந்தோஷ நகரத்தில் நடக்கப் போகிறது. 17ஆம் தேதி 17ஆம் தேதி ஈசன் கூடுகின்றான். இங்கே ஆலயத்தை கூட்டிக் கொண்டு வருகின்றான். இங்கே வந்து ஆன்மீகவாதியை தேடி கொடுக்க வேண்டும் என்று ஈசன் சொன்னான். நீ போய் குந்து, நான் கூட்டிக் கொண்டு வாரேன் என்று ஈசன் சொன்னான். ஈசன் சொன்னபடியே திருவண்ணாமலையில் இருந்து நீங்கள் வந்து சூக்கமமா இங்கே வந்து இணைச்சிருக்கின்றார். இது நடக்க புரியும் என்றால் ஈசனோடு அண்டத்தோடு நாம் ஒன்றும் செய்யக்கூடாது. சித்து விளையாட்டு காட்டக்கூடாது. எது செய்யாமல் ஈசனை விட்டால் ஈசனை கூட்டியருவான், உலகத்தை சமாதானம் பண்ணுவான். உன் சக்கரத்தை இயக்கு. மூலாதாரம், சோசித்தானா, மணிப்புரா, அனகாதம், விசுத்தி, சதாக்களை மலரும் போது அக்னியா தவத்தில் இருக்கும் போது ஆதாரம் வந்து சதாக்களை மறைந்ததும் ஆதவன் சுத்துவான். அங்கே பிரம்மபட்டனில் ஞானத்தை ஊட்டுவான். ஞானம் பூர்த்தியாகும் போது சத்தியமாக்கத்தில் கவசத்தை போடுகிறான். மனமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், பிரணய கோஷம், அன்னமய கோஷம். அன்னம் இல்லாமல் இருக்கின்றார். அவர் அன்னத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். அண்டத்தில் அன்னமய கோஷத்தில் பேரின்பத்தில் இருக்கின்றார். பேரின்பத்தில் ஒரே கைத்தில் எல்லோரும் கூடுவதற்கு ஈசன் இங்கே வந்து நிற்கின்றான். ஈசன் கூட்டப் போகின்றான். இந்த பேரின்ப நிலையில் மகிழ்ச்சியோ சந்தோஷமோ ஆனந்தமோ இல்லை. இனிமேல் உலகத்தில் எல்லோரும் பேரின்பம் தான் சொல்ல வேண்டும். பேரின்பத்தில் தான் உலகம் இருக்கின்ற அறிய வேண்டும்.
பேரும்பத்தில் இருக்கிறீங்க, போதையில் இருக்கிறீங்க, அந்த சம்பந்தம் மனிதர்களுக்கு இடத்துல மனிதர்களுக்கு தகுந்த மாதிரி புரிகிற மாதிரி சில பேர் பேசிடுவாங்க. இறைநிலையில் அந்த சிவபெருமானை உணர்ந்தவங்க, அந்த எம்பெருமான் உலகாலும் ஈசன் மகரிஷி குருமுனியுடைய ஆசீர்வாதம் பெற்றவங்க அந்த சிவனை நேரடியாக பார்த்து சில பேர்த்துக்கு மட்டும்தான் அந்த கொடுப்பினை இருக்கும். நீங்கள் பேசியது, உங்களுடைய குரல் வளம், உங்களுடைய குரலில் வந்த விஷயங்கள், நீங்கள் சொன்னது எவ்வளோ பேருக்கு புரிஞ்சிருக்குங்கிறது யாராலும் அந்த சூட்சமத்தை உணர முடியாது. சூப்பம் உள்ளுக்குறீங்க, அதுக்குள்ளே எல்லாம் அடங்கியிருக்குது. அதை அறிஞர்களே அறிய முடியாது. அது அவனின்றி எவனுக்கும் தெரியாது. ஆனால் உள்ளுக்குறீங்க சக்தி, எனக்கு அந்த சக்தி உங்களுடைய இடத்துல சிவபெருமான் தோன்றி உள்ளுக்குள்ள உங்களுடைய நடுவுச்சியில் இருந்து கொண்டு வரக்கூடிய வார்த்தைகள் மட்டும்தான் ஈசனே கொடுத்த வரம். அது உங்களால் மட்டும்தான் இங்கே வந்திருக்க ஒவ்வொரு மனிதனை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும். அது எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியாது. பையன் பேசுனாங்கல்ல, அது நான் தான் ஈசன் பேச வைக்கிறார். உறுதி சத்தியத்தையும் தர்மத்தையும் கொண்டு பேச வச்சார். நான் பேசினேன், எனக்கு பேசுவேன் ஈசன் அது ஒரே ஜோயின். என்ன காரணம்னா நீங்கள் சொல்கிறத அதை நேரடியாக புரிகிற மாதிரி சொன்னதை அவர் மூலம் இயக்கி காட்டு. ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க ஈசனே இங்கே வந்து இந்த சபைகள் உட்காந்து எல்லாத்தையும் நடத்தி கொடுக்குறாருன்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனும் அதற்கு ஈசனாக இருக்காங்க. கடைசியில் நம்பிக்கைன்ற விதையை அவர் விதைச்சிட்டு போயிருக்காரு. இதுதான் உண்மை அப்படின்னு சத்தியத்தை சொல்லிட்டு போயிட்டாரு. சத்தியத்தை சொல்லி கொடுக்குறவன் தான் சிவனுடைய அடிமை. ஈசன் சூக்கம் அடிக்கிறார். ஆமாம், நான் பேச தேவையில்லை, நீ போய் குந்து. அதுதான் சத்தியம். சூக்கம் சூக்கம் நடக்குது. எனக்குள்ளே என்ன இருக்குதுன்னு என்னுடைய உருவத்தையே பார்க்காம நீங்கள் பார்க்கவே இல்லை. நேற்று முந்தானலாம் நீங்கள் எங்கேயோ கொண்டிருக்கீங்க, நான் நீங்கள் சந்திக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் கூப்பிட்டு என்கிட்ட கேட்டீங்க, நீ சாப்பிடாமல் இருக்க, நீ நெற்றில் திருநீர் வைக்கிறதே சரியில்லை, உன்னை எதிர்பார்க்காம நீ வைக்கிற, ஆனால் உனக்கு அது விருப்பம் இல்லாது, நீ எவன் அனுப்பின ஆளுன்னு எனக்கு தெரியும் நீங்கள் சொன்னதே என் குருநாதர் எனக்கு சொல்லிவிட்டார். உன்னை ஒருவன் அங்கே காண்பான், அவன் உன்னை பார்த்து கேட்பான், அவனுக்கு தெரியும் முதல்ல அவன் அந்த சிவனை அனுப்புவான். நீ வணங்குற அந்த நன்றி பெருமான், ஏன்னா நந்தீஸ்வரத்தை நான் வணங்கிட்டு இருக்கிறேன். ராத்திரி 2 மணிக்கு காட்சி அளித்தேன், நான் பார்த்தேன். மலிச்சா எங்கே வந்தாங்க இருக்காரு. அதனால் அந்த இறைவனுடைய வரம் யாருக்கு கிடைக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் ஒவ்வொருத்தருடைய மனோநிலையும் யார் என்ன கோலத்தில் வந்திருக்காங்க, அந்த கோலத்துக்குள்ள உண்மை என்ன ஒளிஞ்சிருக்கு, அவங்க என்ன பேச போகிறாங்க, உங்களுடைய ஆக்கத்தினாலே உங்களுடைய ஆட்டுவித்தனாலே எங்கள் ஏறும் பொழுது சபையில் என்ன பேச வைக்க முடியுங்கிறது சிவனுடைய அருள் இல்லாமல் உங்கள் மூலம் அது நிறுவனமானது. அணுகுன்று ஒன்று மசையாது, அவனின்றி எனக்கு மாசையாது. அவன் பேசுகிறான், அவன் பேச வைக்கிறான். நீங்கள் இங்கே பேசின விஷயமே அனைவருக்கும் புரியாது, தெரியாது. அதே ஒரு காட்டி வர சொல்லிட்டார். ஈசன் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு, அதனால் யாருக்குள்ள என்ன இருக்குன்னு ஈசன் அனுப்பியதா தான் நான் உங்களை பார்த்தேன். ஏன்னா எனக்குள்ளே என்ன இருக்குதுங்கிறத உங்களால் எப்படி சொல்ல முடியும்? அவர் ஈசன் சூப்பம் அவன் தான் என்னை அனுப்பிச்சார், நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இன்னும் சூப்பமாக நடக்குது, யாரும் நடத்தேன் யாரும் பெரிய இல்லை. அவன் நீங்கள் பெரிய ஜோதி சூப்பம் அவன் பிடிச்சி அனுப்புறான். அவன் அருளால் அவன் தாள் வணங்கி தான் அவன் அவர் போட்டதுதான். அதான் அவனோட விதை, அந்த விதை நடக்குது, முடிஞ்சிடும் உலகம். அவங்களுக்கு தெரியுது, மக்களுக்கு உணருது. இப்போ நம்ம ஆன்மீகத்துக்கு மேலே சார்ந்து உங்களுக்கு நீங்கள் சொன்னதை இந்த காலம் இனி எழுந்து நிற்க போகிற காலம் ஆன்மீகத்தினால இந்த கலிகாலத்தை விரட்டி போடுறதுக்கு நம்ம இந்த கூட்டத்தை கூட்டிக்கணும். சிவபெருமான் இவ்வளோ பேர் அனுப்பிச்சிருக்காரு, நீங்கள் சொன்னதும் சத்தியம். இறைவனுடைய அருள் இல்லாமல் எதுவும் ஓம் இல்லாமல் போவாங்க. ஆமாம் ஆமாம், ஓம்ன்ற பிரணவ மந்திரமே தான். சொல்ல அந்த பரஞ்சோதி வந்து இந்தியாவில் வந்தாங்க, பரஞ்சோதி சந்தோஷம், அவங்க வந்து நடிச்சுட்டு போயிட்டாங்க. கண்டிப்பாக. அப்போ நியூ மச்சேன் ஓம் எல்லாம் ஒன்று கொடுங்க, ஒரு உபதேசம். நம்ம மக்கள் இருக்கிற நம்ம முடிஞ்சிடும் தப்புசத்துக்கு அடுத்த 20-21 நாள் சொத்த மலேசி ஆகிடும். நாமெல்லாம் திருவண்ணாமலை வந்து எல்லாம் ஒளிமயமாகிடுச்சு. நிச்சயமாக குமரிக்கண்ண உண்டாயிரும். கட் பண்ணிடுங்க சார். சாமி எதை கேட்டாங்க? ஜூன் 9, 10, 11, 2017 இந்த நிகழ்ச்சி நிரலிலே மலேசிய நாட்டின் தலைநகரான கோலாலம்பூருக்கு அருகில் உள்ள பத்துமலை முருகன் சன்னதியிலே எழிலான கூடாரம் அமைக்கப்பட்டு அங்கே 3 நாள்
அகில உலக ஆன்மீக மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதற்காக திரு வாழைச்சித்தர் அவர்கள் என்னுடைய ஆசிரமத்தில் சென்னையிலே தமிழ்நாட்டிலே உள்ள என்னுடைய ஆசிரமத்தில் சந்தித்து ஒரு வேண்டுகோள் விடுத்தார்கள். அடியேனும் இங்கே வந்து அதை கலந்து கொள்கின்ற பேற்றினை பாக்கியத்தை பெற்றேன். இந்த 3 நாள் செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு வியப்படும் என்று சொன்னவானே, செவிக்கு உணவு ரொம்ப அருமையான உணவு கிடைத்தது. ஒண்டர்ஃபுல் மெனு, டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ், டிஃப்ரெண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 30 பேச்சாளர்கள் அழகான தலைப்புகளில், ஆன்மீக தலைப்புகளில் அருமையான உரையாற்றினார்கள். அவையெல்லாம் நம் உள்ளத்தின் உள்ளறையிலே இன்றும் அழகாக உறவாடி கொண்டிருக்கிறது. சுக்குக்கு மிஞ்சிய கஷாயம் இல்லை, சுப்பிரமணியம் இல்லாத தெய்வம் இல்லை என்று சொல்வார்கள். அருணகிரிநாதர் பற்றி நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அருணகிரிநாதர் ஒரு பெரிய உலகியல்வாதி. காமம், பெண்கள், வாழ்க்கை, பணம், பொருள் என்று இப்படி அலைந்தவர். அவர் அந்த வாழ்க்கை வெறுத்து விட்டது, அழுத்து விட்டது. கிளிக்கோபுரத்திலே திருவண்ணாமலையிலே ஏறி கீழே குதித்து தற்கொலை செய்ய போகின்றார். அந்த நேரத்திலே முருகன் அவரை தாங்கி பிடித்து நீ பாடு என்று சொல்கின்றார். திருப்புகழ் பாட ஆரம்பிக்கிறார். அப்படி வந்துதான் திருப்புகழ். அந்த திருப்புகளிலே பத்தித்தரு முத்தை திரு சத்திச்சரவண எனவோதும் என்று முதலே அவ்வளவு அழகாக ரைமிங்கோடு பாடுகின்றார். அதே அருணகிரிநாதர் இப்பொழுது இருந்ததால் பத்தித்தரு முத்தை திரு பத்து குகை முத்துக்குருபரன் எனவோதும் என்று பாடியிருப்பார். அந்த அளவுக்கு இப்போது முருகனை பற்றி தெரியாதவர்கள் எல்லாம் கூட உலக நாட்டில் எங்கே இருந்தாலும் இந்த மலேசிய நாட்டில் இருக்கின்ற முருகன் சிலையை வைத்தால் உடனே அது மலேசியா 10 மலை முருகன் என்று சொல்லிவிடுவார்கள். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை காட்டிலும் கூட மலேசிய நாடு முருக பக்தியிலே ரொம்ப முன்னேறிவிட்டது. அதிலும் குறிப்பாக சித்தர் நெறியிலே மக்களை வழிபடுத்துவதெல்லாம் வேதாந்திகள் அல்ல, பொய்யும் புரட்டும் பேசுகின்றவர்கள் அல்ல, அருள்வாக்கு சொல்லுகின்றவர்கள் அல்ல, மக்களை நெறிப்படுத்துகின்றவர்கள், மக்களுக்கு ஆன்மீகத்தை, உண்மையை, சத்தியத்தை கொடுக்கின்றவர்கள் தான். அந்த சத்தியத்தை கொடுக்கும் நெறி சித்தர் நெறி. அந்த சித்தர் நெறி மிக மிக சூட்சமமான ஒரு நெறி. வெரி வெரி மிஸ்டீரியஸ் பாத். கடவுளை எங்கேயே தொடரும். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமி, அவர் ஏதுமறியாரடி ஞான தங்கமி. கடவுளை தேடி எங்கெங்கோ அலைகிறோம். ஆனால் கடவுள் யார்? உனக்கு உள்ளே இருக்கின்றார். எங்கே இருக்கின்றார்? உன்னுடைய புருவ மையத்தில் இருக்கின்றார். அந்த புருவ மையத்துக்கு பேர் என்ன? சூஷ்மா என்று பெயர். இதெல்லாம் நான் சொல்லையா, வேதம் சொல்ல. 72,000 நாடி நரம்புகளும் ஓடி ஒடுங்குகின்ற அந்த சூட்சமமான பிட்யூட்டரி கிளாண்டம் நம்முடைய அண்ணாக்கும் சந்திக்கின்ற இடத்திலே இருக்கின்ற அந்த சுழி முனையிலே தான் அந்த ஒளி கிடைக்கிறது. அந்த ஒளி கிடைத்து விட்டால் உனக்கு எல்லாமே சித்தியாகிவிடும். கடவுளுடைய அருளும் காட்சியும் கூட சித்திக்கும். அதைத்தான் நமது ஜோதி குருசி அவர்கள் இங்கே எனக்கு அறிமுகமானார். அவர் அதைத்தான் சொல்லுகின்றார். நம்முடைய ஆக்ஞா சக்கரத்தை திறந்து 3வது கண்ணை திறந்து விடுகின்ற அந்த அரிய ஒரு நிகழ்வினை இவர் சாதாரணமாக ஹோட்டலில் போய் டீ சாப்பிட்ற மாதிரி, காஃபி சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ சிம்பிளாக பண்ணிகிட்டு இருக்காரு. இதில் என்னென்னா எனக்கும் அந்த தீட்சையை கொடுத்தாருங்க வந்தபோது. உண்மையிலே நான் பெருமை அடைகின்றேன். நான் நிறைய குருமார்களை சந்தித்திருக்கின்றேன், நிறைய பேருடன் உருவாடி கொண்டிருக்கின்றேன். அதிலே இவர் சற்று வித்தியாசமானவர். உண்மையான ஆன்மீகத்திலே மாணவனை தேடி குரு செல்வார். என்னுடைய விஷயத்திலும் அப்படித்தான் இங்கே வந்தது. அவராக தேடி வந்து மான் தோலிலே உட்கார்ந்து கொண்டு, கம்பீரமாக உட்கார்ந்து கொண்டு, பக்கத்தில் இருக்கிறது எதையுமே கண்டுகொள்ளாமல் அசையாமல் உட்காந்துருந்தார். கல்லு மாதிரி உட்காந்துருந்தார்.
நான் நினச்சேன், இவர் நம்மிடம் பேச வேண்டும், இவர் நம்மிடம் உரையாட வேண்டும், உண்மையான ஆன்மீகத்தை நாங்கள் இருவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் முருகா என்று நான் நினைத்துவிட்டு நான் பேச மாட்டேன். அப்புறம் அடுத்து என்னை பேசுமாறு அழைத்தார்கள். நான் பேசிவிட்டு மேடை அரங்கியதும் அப்போ தான் கண்ணை திறந்தார். கண்ணை திறங்கி நான் பேசிய அத்தனையும் நான் கேட்டேன். அருமையாக இருந்தது. உங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்குமாறு எனக்கு உத்தரவு வந்திருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டேன். ஆஹா, பழம் நழுவி பால் விழுந்தது போல இருக்கிறது, என்ன சாமி இதை விட வேறு பாக்கியம் என்ன இருக்கும் என்று சொன்னேன். உடனே அவர் என்னை மான்தோலில் உட்கார வைத்து நெற்றிக்கண்ணை திறந்து அந்த அக்னியே என்ற மந்திரத்தை 9 தரமும், ஓம் என்ற மந்திரத்தை 27 தரமும் சொல்லி நெற்றிக்கண்ணை திறந்து விட்டார். இதை அவர் பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் 18 வயதுக்கு மேற்பட்ட அந்த குண்டலினி சக்தி வேலை செய்யக்கூடிய தகுதியுள்ள அத்துணை மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். அவருடைய தொண்டு இது நம்ம வரலாற்றிலே வேதத்திலே சொல்லப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. திபெத் நாட்டில் கைலாயத்தில் நான் நிறைய தரம் 9 முறை அடியை நான் சென்றிருக்கின்றேன். மகாவதார் பாபாஜியோட நேரில் உறவாடி இருக்கின்றேன். ஒரு ஆபத்தில் சிக்கிய போது டே சிவகுமார் என்று கையை பிடித்து என்னை காப்பாற்றி அழைத்து சென்றார். அவரும் எனக்கு நெற்றிக்கண்ணை திறந்து விட்டார். கைலாய காட்சியை சிவனை காட்டினார், இவர் ஈசனை காட்டினார். இப்படி மனித வாழ்வில் நடக்கிற அற்புதங்கள், நீங்கள் ஞான பாதையிலே சென்று விட்டால் அற்புதம் அற்புதம், சொல்ல முடியாத ரகசியங்கள், அருமையான காட்சிகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்த கலியுகத்தில் வேதத்திலையும் நடந்தது, இப்போ இந்த கலியுகத்திலையும் இது நடக்குது. மலேசிய நாடு செல்வ வளமிக்க நாடு, மேநாட்டு பாதையிலே மேல்நாட்டு நாகரிகத்திலே போட்டி கொண்டு முன்னேறி இருக்கின்ற நாடு. ஆனால் அந்த நாட்டிலே என்னுடைய ஆதார ஸ்ருதி ஆன்மீகம்தான் என்பதை இந்த மாநாடு நிரூபித்திருக்கிறது. இங்கே நமது ஜோதி குருஜி போன்றவர்களெல்லாம் சந்திக்கும் பொழுது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. சித்தர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மகாவதார் பாபா இன்னும் 2000-3000 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். போகரிடம் அவர் மாணவராக இருந்தார். இப்படி அவர் கால்படாத இடமே இல்லை. அகத்தியருடைய நேரடி மாணவர். குற்றாலத்திலே அவர் சுரூப சமாதி வாங்கினார். இதெல்லாம் வரலாற்று உண்மைகள். இப்பேற்பட்ட அந்த சித்த நெறி உலகமெங்கும் தலை தோங்க நமது குருஜி போன்றவர்கள் இந்த தொண்டினை செய்து வந்திருக்கிறார்கள். இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதை காட்டிலும் இங்கு இந்த கிடைத்த சான்றோர்களின் நட்பு, இந்த சித்த வித்தை அறிந்த, நெற்றிக்கண் வித்தை அறிந்த, 3வது கண்ணை திறக்கக்கூடிய ரகசியத்தை அறிந்த இந்த குருஜியை சந்தித்திலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாழை சித்தர் இந்த மாநாட்டை நடத்தினார். என்னுடைய ஆசிரமத்துக்கு வந்தார். அப்போ வந்தபோது நான் கையிலே ஒரு வேலை கொடுத்து, இந்த வேலை வணங்குங்கள், இந்த வேலை 3 நாள் நான் வைத்திருந்து உருவேற்றி நான் தருகின்றேன், இது உங்களுக்கு வேண்டிய எல்லா வேலைகளையும் செய்யும் என்று சொன்னேன். அதேபடி அந்த வேலை கொடுத்தேன். எல்லா வேலையும் இனிதாக நடந்தேறியது. ஆனால் அந்த நிகழ்வை அவர் சொல்ல மறந்து விட்டார். உங்களுக்காக நான் சொல்லுகின்றேன். அந்த வேலையை நான் கொடுத்தேன். அப்புறம் என்னிடம் அருள்வாக்கு கேட்டார். நீங்கள் இந்த மாநாடு முடிவதற்குள்ள ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னேன். அதேபடி அந்த பிரணவ குடில் அமைப்பதற்கான ஒரு நல்ல செய்தியும் இங்கே பரிமாறப்பட்டது. யாரும் எந்த இதையும் மறைக்க முடியாது. ஏன்னா பரம்பொருள் பார்த்து கொண்டே இருக்கின்றார். அந்த நிலையிலே அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இவர் ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கின்றார். மானுடத்தில் எல்லாம் பணம் செலவு பண்ணி எங்கெங்கேயோ போகிறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க, பாவத்தை தேடுகின்றார்கள். ஆனால் இந்த மாநாடு பணத்தை செலவு பண்ணி, தண்ணீர் செலவழிப்பது போல பணத்தை செலவு பண்ணி புண்ணியத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன புண்ணியம்! மானுடத்தை வழிநடத்துவது. அங்கிங்கே நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ஜோதியாய் அருளோடு நிறைந்தது இது. அங்கு தங்கும் வெளிக்குள்ளே அகிலாண்ட கூடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிராய் தலைத்தது இது. மேல் கங்குல் பகலற இன்ஃபினிட். அந்த நமக்கு தெரிகிற அந்த ஆகாயம், அந்த ஆகாயத்துக்கு அப்பால் ஒரு பரமாகாயம் என்று இருக்கிறது, சிதாகாயம் என்று சொல்லுவார்கள். அங்கே இருந்து அருளாட்சி நடத்துகின்ற நம்முடைய தெய்வங்கள் எல்லாம் நம்மை வாழ்த்துகின்றன. இந்த உலகத்தில் யாரும் எதுவும் தப்பு பண்ணிட்டு தப்பிக்க முடியாது. அப்பேற்பட்ட சூட்சமங்கள் நிறைந்தது இந்த உலகம். ஆனால் இது எல்லாம் நமக்கு நன்மைகள்லாம் கிடைக்கும்னா முதல்ல அங்கேயும் இங்கேயும் அலைக்கூடாது.
செங்காட்டில் ஆடுகின்ற தேசிகனை போற்றாமல் அங்காடி நாய் போல அலைகின்றாய் நெஞ்சமே என்று பாடினார்களா நம்முடைய சித்தர்கள். உள்ளுக்குள்ளே இருக்கிற தெய்வம் அது உள்ளுக்குள்ளே இருக்கிறத விட்டு போட்டு எங்கேயோ சுற்றிட்டு இருக்கடா முட்டாள் அப்படின்னு அவர் பாடுறார். அதையே தான் நம்ம குருஜி தொட்டு காட்டுறாரு. சித்தர்களும் அதைத்தான் சொல்கின்றார்கள். திபெத் நாட்டில் அந்த 3வது நெற்றிக்கண்ணை திறத்தல் என்பது இன்றும் ஒரு சடங்காக இருக்கிறது. எப்படி பூணூல் போடுறாங்களா அதுபோல் இந்த நெற்றிக்கண்ணை திறத்தல் என்பது ஒரு அருமையான ஒரு காரியம். ஆன்மீகம்னா என்ன? நம்மை அறிய வேண்டும். ஆன்மீகம்னா பேச்சில்ல, வார்த்தையில்ல, நம்மை அறிதல். தன்னை அறியாது தானே கெடுகின்றார், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தானே சிவமாய் விற்றிருந்தாரே. சடங்குகளில் ஒன்றும் ஆன்மீகம் இல்லை. 8000 ஆண்டு யோகம் இருக்கினும் கண்ணார் அமுதனை கண்டவர் யார் உள்ளார்? உள்நாடி உள்ளே, உள்நாடி உள்ளே. அதுதான் ஐயா தொட்டு காட்டுகிறேன். உள்நாடி உள்ளே ஒளி பெற நோக்கினால் கண்ணாடி போல கலந்திருப்பானே என்று சொல்லி வைத்த திருமகளுடைய வாக்குகள் என்றுமே பொய்யாகாது. சத்தியம் சத்தியம். உண்மைக்கு எப்பொழுதுமே இருப்பு உண்டு, உண்மை இல்லாததற்கு எப்பொழுதுமே இருப்பில்லை. ட்ரூத் வில் ஆல்வேஸ் ப்ரிவைல். சத்தியமேவ ஜெயத்தான். சக்திவேல் முருகன் கரோகரா. அதுதான் பேரின்பம், அதுதான் உச்சபட்ச ஆனந்த நிலை பேரின்பம். பேரும்பத்தில் அண்டம் பிள்ளை, இது பூமி பிள்ளை. நீங்கள் பேரும்பதை போவீங்க. ஆமாம்.
பத்தறிவில் நான் பேசுகின்றேன். ஓர் அறிவு, ரெண்டறிவு, மூன்றறிவு, நாலறிவு, ஐந்தறிவு, ஆறறிவு, ஏழறிவு, எட்டறிவு, 9 அறிவு, 10 அறிவில் பித்தன் பேசுகின்றான். பித்தன் சொன்னால் கேட்பீர்களா? பைத்தியம் என்று அடித்து எண்ணி இருக்கத்தானே பார்ப்பீர்கள். இப்ப சொன்னால் உங்களுக்கு புரியாதல்லவா? உங்களுக்கு மட்டும் புரியுதல்ல இந்த டெலிவிஷனுக்கு. ஏன் புரியுதென்றால் நீங்கள் ஓடி ஓடி ஆன்மீக கடையில் போயிருப்பீர்கள். அதனால் உணர வைக்கிறார் உங்களுக்கு. ஈசன் ஏன் உணர வைக்கிறான்? இன்றைக்கு 3வது நாள் இங்கே ஒன்று கூடி ஒரு கைத்து எடுத்துக்கொண்டு போகிறான் ஈசன். அதுக்குத்தான் வந்து பருந்திருக்கின்றான் ஈசன். ஈசன் பேச மாட்டான். ஈசன் சூக்கமமா கண்ணால் அடிக்கான், சூக்கமமா அசைக்கின்றான். சூக்கமாக தான் நடக்கின்றது, கண்ணுக்கு தெரியாது. உன் ஆன்மா அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி என்றால் என்ன? 9 சக்கரங்களும் கணிந்து பூமாதேவி சுத்தி கொண்டிருக்கிறது. தாய் கைத்தி அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறது ஆலைக்கொடி. வாசி வாசி காற்றில் சூரியனின் சந்திரனும் இருக்கு. உன் முன் ஒன்று லிங்கம், உனக்குள்ளே 9 சக்கரங்கள் இருக்கல்லவா? உன்னை இயக்கிவிடு, நீயே என்னுடைய இணைந்து விடு, என்னை கட்டிப்பிடி என்று சொல்லுகிறான். முகமது நபியை கட்டிப்பிடித்தேன், இயேசுவை கட்டிப்பிடித்தேன், 63 நாயரை கட்டிப்பிடித்தேன், பயணத்தின் சித்திரனையும் கட்டிப்பிடித்தேன். ஆனால் எல்லாம் ஒன்றுதானே, ஒரு ஜோதிதானே. பச்சை மரம் எரியுதடா, பத்து எரியவில்லையா மூசா? ஏன் எரியவில்லை மூசா? நபி ஈசன் என்றால் ஒரு ரத்தம் தானே. ஓ குறிப்பில் நான் படைத்தேன் குமரி கண்டத்தை. இப்ப BA என்று வந்து நிற்கிறீர்களே, நான் என்ன செய்ய முடியும்? என்றாலும் BA வந்தாலும் உங்களை நான் பாதுகாக்கிறேன் என்று சொல்லுகின்றான். ஓவா இருந்தா என்ன, பியா இருந்தா என்ன, நீ என்னோடு இருந்து விட்டால் நான் நல்லுக்குள் நவபாசன சக்தியை கொடுக்கின்றேன் என்று சொல்லுகின்றான். அணுவின்றி ஒன்றும் அடையாது. கோணாடு சிறப்பி, அக்கிர சிறப்பி, பங்கிர சிறப்பி, தைமன் சிறப்பி, வீட்டிய சிறப்பி, வீதிய சிறப்பி, இந்த 7 சிறப்பியலையும் உள்ளுக்குள் வைக்கத்தானே பின்னடியில் சுத்தம் சொல்லுகின்றான். ஆதவன் சுத்திக் கொண்டிருக்கின்றான் பூமாதேவியை. நிலாவில் பட்டவுடன் நிலா வருகிறது. சந்திரனின் சூரியனும் பலதாயிட்டார்கள். எங்கே போறது என்று தெரியவில்லை மாணவர்கள். இன்றைக்கு நீங்கள் சுவாசிக்கிற காற்றில் நஞ்சு வந்துவிட்டது. நீங்க சாப்பிடும் புல்லாய் கூடாய் புழுவா நெல்லில் நஞ்சு வந்திருக்கிறது, அரிசியில் நஞ்சு வந்துவிட்டது. என்னதான் மூலிகை படுத்தாலும் மூலிகையில் நஞ்சு வந்துவிட்டது. என்னடா செய்ய போறீர்கள் என்று கேட்கிறார்கள் எல்லாரையும். ஏன் அந்த மூலிகையில் நஞ்சு வந்தது? இப்ப என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு பாதை இருக்குது. இந்த சக்கரத்தை ஈடுகட்டி விட்டால் குமரி கண்டம் ஒண்டா பிரிந்து ஸ்ரீலங்கா போயிட்டு, மலேசியா போயிட்டு, ஆஸ்திரேலியா போயிட்டு, இங்கே வல்லரசி ஹீரோ இல்லை என்று ஈசன் சொல்லுகிறான். தேர்ட் போரை நிப்பாட்ட சொல்லுகின்றான். ஆன்மீகம் தேர்ட் போரை நிப்பாட்ட சொல்லுகின்றான். ஆன்மீகவாதியை ஒன்று கூட சொல்லுகின்றான். ஆன்மீகவாதி ஒரு கைத்தில் வந்து ஒரு மின்சாரம் என்ற கைத்தில் சேரி வீரன் என்று கேட்கின்றான். போக்கர் இருக்கிறார், சித்தர் இருக்கிறார், 63 நாயர்களும் அகத்தியர் 9 சக்கரங்களில் சஞ்சீவியாகினாரு. அந்த 9 சக்கரத்தை இயக்க வேண்டும் இங்கே அகத்தியர் சங்கம். எல்லா சங்கங்களும் அதை இயக்கிக் கொண்டு தன்னோடு இருக்க சொல்லுகின்றார். ஒன்று கூட முடியுமா? நீங்கள் வருவீரா என்று கேட்கின்றான். இப்போ இன்றிலிருந்து முடிவு கட்டுமாமா 3ஆம் நாதம் ஒரு கோட்டில் நடப்பமா என்று கேட்கிறான். இதே சத்து உலகம், சத்து மலேசியா, சத்து வண்டான, சத்து உலகம் என்றான என் கைத்தில் தான் இருக்கென்று சொல்லுகிறான். அந்த சாரம் பூமியில் சுத்தி கொண்டிருப்பது உங்களுக்கு புரியவில்லையா? உங்களுக்கு ஐஸ் மலை, நிலநடுக்கம், சுனாமி, கேன்சர், சிக்காடு சிக்கி விட்டீர்களே, எங்க போறீர்கள்? ஆனால் ஈசன் கைவிடவில்லையே. மூச்சு சீரோ வாசி பண்ணி ஆரம்பிக்கும். 13 வயது எல்லாம் அப்பா அம்மா இது இல்லை. எல்லாம் ஆன்மீகங்களையும் அது ஏன் தருகிறார்? ஒன்று கூடி போகுமா? ஏன் போக முடியவில்லை? இந்தியாவிலே கொண்டே வைக்க வேண்டும். இந்தியாவிலிருந்து தான் விழுக்கிறதில்லை. மலேசியா இந்தியாவிலே அதுக்கு எங்க விழுக்கிட்டாலும் ஒத்துக்கொள்ளுங்கள். குமரி கண்டுத்தானே. அதனால் சண்டையை விட்டு விட்டு எல்லாம் ஆன்மீகம் ஒன்று சேருவோமா? இது நடக்கிறது. ஆனால் ஒரு ஆள் இருந்து சூரியன்
பார்த்து வந்து தமிழர்களே இங்க பெருமை பெற்ற வழி இங்கதான் ஞானம் இருக்கு அங்கே சத்தியமா இருக்கு சக்தி ஜோதி ஞானத்தை கொடுக்கிறார்கள். அப்ப இதை சுற்றி விட்டால் இங்க ஞானமுள்ள அறிவு கொண்டு வந்தான். 6 அறிவு 6 அறிவு 7 அறிவு 8 அறிவு 9 அறிவு 10 அறிவு ஆனா ஒரு 6 அறிவு அறுத்து மான்றாபுரம் என்று அப்படியார் படித்திருந்தார். வாருங்கள் 60 பேரும் என்று சொல்றார். ஆனா 60 பேரும் என்று மாமி சண்டை. இப்ப நான் எங்களுக்கு பொருள் குடிப்பிச்சாண்ட நீ எங்களுக்கு பொருள் குடிப்பிச்சாண்ட ஆன்மீகவாதி வந்து அடிக்கிறார்கள் மாமி சண்டை. ஏன் சண்டை என்றால் சட்டவர்கள் அவர்கள் போய் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த புத்தகம் ஏற்கனவே அந்த பிளாக் ஹோல் என்ன தெரியுமா? நம்மளாம் பிளாக் ஹோல் பிளாக் என்றால் வயிற்று அம்மா வெளியில் திரும்பி போனது திரும்பி போன அது அடிப்படை ஜோதி அது பிளாக் ஹோல் அடிப்படை ஜோதி அது அடிப்படை ஜோதி அடிப்படை ஜோதி என்ன பிரபஞ்ச சக்தி அதுக்கு ஜோதின்னு பேர் மாற்ற வேணும் சயின்டிஸ்ட் தர வேணும் சன்னடே வேணும் சயின்டிஸ்ட் நீங்க வர வேண்டிய எனக்கு தள்ளி விட்டாரே நீங்க என்ன பிளாக் ஹோலுக்கு போக முடியாமல் அந்த போய் இழுத்துடு அது சந்திர மண்டலம் போனார்கள் செவ்வாய் கிரகம் போனார்கள் எங்க போனார்கள் இப்ப இன்னொரு குடும்பம் சூரிய குடும்பத்தை ஆராய்ச்சி பண்ணி அது என்ன நடக்குது இது என்ன உலகம் இருக்கு அந்த உலகம் இருக்க வேண்டியதானே அந்த என்ன நடக்கும் ஈசன் முடிக்க சுலபம் சமாதானம் தியானம் ஈசனுடைய எல்லாரும் ஈஸியாக எல்லாரும் நான் ஜாஸ்தி ஆகிட்டேன் எனக்கு தான் 3000 மாட்டு வாங்கலாம் சம்டைம் கண்டா நீ 5000 மாட்டு வந்துட்டா நீ நான் ஜாஸ்தி ஆகிட்டேன் எனக்கு தான் 3000 மாட்டு வாங்கலாம் சம்டைம் கண்டா நீ 5000 மாட்டு வந்துட்டா நீ லைக் பண்ணு தட் டவுன்லோட் how to charge phone check charge எல்லாம் சம்டைம் நான் இப்போ லைக் வாங்க தரேன் ரெண்டே ப்ராப்ளம் இல்லை சக்தி தெரியக்கூடாது ஒரு சக்தி 5 கல்யாணம் கட்டதில்லை ஒரு இப்போ வந்து ஈசன் சொல்றான் அந்த பிளாய்க்குள்ள ஒரு கல்யாணம் ஒரு மனைவி ஒரு சக்தி அதுவே கழிவு சித்துக்காட்டு தலை ஆடுதான் பூமி கைய வச்சாலும் ஆடு ஒன்றும் செய்ய வேண்டாம் என்னென்று வேண்டாம் வேண்டாம் கை வைக்க வேண்டாம் நானே என்ன விட்டு அதுக்கப்புறம் அதற்கான ஞானம் அக்னியா வந்து துறந்து விட்டால் அந்த சக்கரம் எங்கே இருக்கிறது நான் பேசிக் கொண்டிருக்கிறது அங்கதான் இருக்கிறவங்க தான் பேசுவேன் அவன் இல்லையா நான் எங்கே பேச முடியும் நீ எப்படி மைக்க பிடிக்க முடியும்
63 நாயன்மார் ஜீரோ, மொழியா மறந்தாங்க, அகத்தியர் ஜீரோ, எல்லாம் ஜீரோ, 18 சித்தர்கள் ஜீரோ.
உலகம் சமாதானமாக இருக்கும். அது உங்களுக்கு என்ன தெரியாது? இன்னைக்கு நீங்கள் வந்து சொல்லுங்க சுத்தமாக இந்தியா அப்போ எல்லாருக்கும் இந்த அறுத்தரப்பு அப்போ நான் போடுத்திக்கிட்டு ஒரு இடத்த நீ கொடுத்து நானே கூட்டிட்டு ஒரு இடத்த கூட்டிட்டு மக்கள் டிவி வரவில்லை, சன் டிவி வரவில்லை, எந்த அடிச்சு என்ன இருக்கத்தானே பார்ப்பீர்கள். இப்ப நாளைக்கு புரியாதல்லவா? உங்களுக்கு மட்டும் புரியுதல்ல இந்த ஜெனரேஷன். ஏன் புரியுதென்றால் நீங்கள் ஓடி ஓடி ஆன்மீக கடைக்கு போய்